Hi, வணக்கம். Exercise number 5. From the following details, calculate the missing figure. Particulars amount. Capital as on 1st April 2018, 40,000. Capital as on 31st March 2019, 50,000. Additional capital introduced during the year 7,000. Profit for the year 8,000. Drawings during the year கொஸ்டின் மார்க். அப்போ ட்ராயிங்ஸு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மில் நார்மலாக ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்த்துருப்போம். அடுத்த தேர்ட் சம்மில் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கேட்டிருப்பாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருப்போம். எக்ஸசைஸ் நம்பர் 4ல் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 5ல் வந்து ட்ராயிங்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்தாச்சு, க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்தாச்சு, அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்தாச்சு, ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறது கொடுத்தாச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ட்ராயிங்ஸ். எக்ஸசைஸ் நம்பர் 5 ஹெட்டிங் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019. பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். இப்போ நம்ம ஃபார்மட் படி என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸை வந்து என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஒரு லைன் விட்டுட்டு அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். அதுக்கு நேம் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், ப்ராஃபிட் ஃபார் த இயர். இப்போ சம்மில் என்ன செஞ்சுட்டுருக்காங்க? க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50,000. இப்போ க்ளோசிங் கேபிட்டல் 50,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு ட்ராயிங்ஸ் வந்து கொடுக்கல, அதை அப்படியே அந்த லைனை விட்டுட்டு இப்போ அந்த ஏற்கனவே இந்த சம் 4th சம்மில் ரிவர்ஸ் பார்த்தோம்ல, அந்த மாதிரி பார்க்கலாம். ப்ராஃபிட் ஃபார் த இயர் எவ்வளோ? 8,000 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டல் 40,000. 40யோட 8 வந்து ஆட் பண்ணால் 48,000. இப்போ அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 7,000. இப்போ 48ஓட 7 ஆட் பண்ணால் 55,000. இப்போ இங்கே மேலே வந்து எவ்வளோ? க்ளோசிங் கேபிட்டல் 50, இங்கே 55. இப்போ இதுலேருந்து இதை ஆட் பண்ணால் தான் இங்கே 55 வரும். அப்போ இங்கே வந்து என்ன வரும்? 5,000. இப்போ ட்ராயிங்ஸ் வந்து ஆன்சர் வந்து 5,000. அவ்வளோதான். தேங்க்யூ.